அமைச்சரால தான் இது முன்னாடி போன பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். திமுக பற்றியே பேசுங்க, ஆனால் எங்களையும் சேர்த்து பேசுங்க. அப்புறம் இப்போ இந்த சம்பவத்துக்கு வந்து திமுக தான் முழு குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க. இதில் பிஜேபியும் பின்பு செயல்பாடு இருக்குது. நீங்கள் அடிக்கிற மாதிரி அழகிற மாதிரி அந்த கணக்கில் வந்து கூட்டுற மாதிரி ஒரு கதை. இதெல்லாம் கதைகள் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சவரை விஜய் வந்து அவர் தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் நினைக்கிறேன். அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். அது யார் கூடனா அது போக போக தான் தெரியும். சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். இப்ப தமிழ்நாட்டில் 4 கூட்டணிகளுக்கு 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன். திமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தே நிற்பேன்னு 4 முனை போட்டி உருவாகும். இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுல அவரை இவரை ஏத்துக்குவாரா இவரை அவர். ஆனா பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவரு தேர்தலில் தங்களால் சோபிக்க முடியாது தனது தலைமையில் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அவங்க யாரோ 2 பேர் இவங்க கட்சிக்காரங்களே, பழனிசாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை ஆசிரித்து விட்டு ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டிஷர்ட் ஏடிபிகே டிஷர்ட் போட்டிருக்கிறத தொலைக்காட்சிகளே பார்த்தோம். அவர் வந்து விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.